ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்போவுமே நைட்டு நான் என்ன வேலை பார்ப்பேன், என்னெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். டெய்லியுமே வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நம்ம முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணி வச்சா மட்டும்தான் நமக்கு காலையில் எந்திரிச்ச உடனே தைக்கிறதுக்கு உட்கார முடியும். நான் வந்து இன்றைக்கி வந்து அதாவது திங்கக்கிழமை வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே கொடுக்கணும். நான் சண்டே தான் கட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஈவினிங்குள்ளே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு லைனிங் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இதை கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஒரு சில இதுக்கு சாரீ ஃபால்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதையுமே நான் எடுத்துகிட்டு நான் நைட்டு வந்து 8:30 மணிக்கு வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு டிஃபன் வேலை பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் கட் பண்ண உட்கார்றேன். இது ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மறுநாள் எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தான் வந்து நான் எப்போவுமே வந்து கட் பண்ணி வைப்பேன். ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ வந்து என்னால் போட முடியல. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு 8 மணி 8:30க்கு வந்து கடகடன்னு உட்காந்து வெட்டிட்டு அப்படியே போய் தூங்க போயிடுவேன். ஆனால் நிறைய பேர் கேட்பீங்க, ஒரு நாளைக்கு எப்படிக்கா நீங்கள் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா முந்தின நாளே வந்து நான் எந்த ப்ளவுஸ் கொடுக்கணும், எந்த ப்ளவுஸில் என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே முந்தின நாளே பார்த்து நான் கரெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து அதுக்கு தேவையான நூல் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நம்ம எந்திரிச்சு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிலேருந்தா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 8 ப்ளவுஸ் 9 ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் வந்து பழகுச்சு. நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டைம் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவுமே வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த வந்து கட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து கட் பண்ணி தைப்பேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப லேட்டான மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து 4 ப்ளவுஸ்க்கு மேலே கட் பண்ணி தைக்க முடியல. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து தைப்போம். அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், நம்ம வேறு ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து சீக்கிரமாக தைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து முந்தின நாளே வந்து எப்படி சமையல் பண்ணும்போது நம்ம முந்தின நாளே வந்து என்ன சமையல் பண்ணணும் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணுற வேலையை வந்து முந்தின நாளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டுமே நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கையில் இருக்க எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் 10 நாளைக்கு நான் கட் பண்ணுற வேலையை எனக்கு இருக்காது, தைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி வந்து முந்தின நாளே வந்து கட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ண துணி நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும். இத்தனை ப்ளவுஸ் இருக்குது இதெல்லாம் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓடும். இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வந்து கட் பண்ணி எடுப்பீங்க, உடனே கட் பண்ணி தைப்பீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். உடனே கட் பண்ணுறது வந்து ஒரு 5 ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படின்னா ஓகே. நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது நம்ம ஒன்று கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் உங்கள் வேலை பார்க்குறதுக்கு. இதில் வந்து நம்ம டார்கெட் பண்ணி தைக்கலாம். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் நான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருந்தேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு 5 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ப்ளவுஸாக தைக்கணும், 5 தைக்கணும் அப்படின்னு நினச்சா தான் நான் ஒரு 3 ப்ளவுஸாக தைச்சி முடிப்பேன். அப்படி தான் வந்து எக்ஸ்ட்ரா எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து நான் மொத்தம் 6 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறேன். அந்த 6 ப்ளவுஸுமே நாளைக்கு வந்து நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, 4 தான் கொடுக்கணும். மீதி 2 வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 ப்ளவுஸையும் முடிச்சிருவேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து எல்லா டைமும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் முந்தின நாளே வந்து அவங்க எதுவும் டிசைன் கேட்டிருக்காங்களா, அந்த டிசைனுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா கையை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்களா இல்லை இடுப்பு வந்து இறக்க சொல்லியிருக்காங்களா, இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம தெளிவாக கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கட்டிங்கில் எந்த பிரச்சனையும் வராது. சில பேர்லாம் வந்து இன்றைக்கி ஈவினிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 மணிக்கு எடுத்து கட் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், நம்ம 3 மணிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதில் நம்ம கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம முந்தின நாளே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கட் பண்ணுவோம். இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நான் எப்போவுமே வந்து முந்தின நாளே கட் பண்ணி எடுக்கிற பழக்கத்தை வந்து நான் கொண்டு வந்தேன். இப்போ வந்து நீங்கள் வெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு நீங்கள் மிஷினில் உட்காந்தா கூட உங்களால் கண்டிப்பாக வந்து 4 ப்ளவுஸாக தைக்க முடியும். ஒரு சிலர்லாம் வந்து 1 ஹவர் ஆகுதுக்கா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க அப்படிம்பாங்க. அப்போ 4 மணி நேரம் வந்து உங்களால் மிஷினில் உட்காரதுக்கு உங்களால் டைம் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து பகலில் 2 ப்ளவுஸ் தைப்பாங்க, நைட் 2 ப்ளவுஸ் தைப்பாங்க. அவங்களோட சூழ்நிலை, அவங்க வீட்டு வேலை, ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி சூழ்நிலை வந்து இருக்காது. வீட்டில் தைக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கூட வந்து பெரியவங்க இருப்பாங்க,
அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் இடையில இருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு தேவையான டயத்தில் வந்து தச்சுக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே வந்து ஒரு 4 மணி நேரம் எடுத்துகிட்டு அந்த 4 மணி நேரம் தச்சுட்டு அதுக்குரிய வேலை எல்லாத்தையுமே அதாவது ஊக்கு வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் முடிஞ்சிடும். அப்புறம் ஈவினிங்காக வந்து மறுநாள் தைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப இருக்காது. இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குற டைம் என்னென்னா காலையில் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த காலையில் நான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நேற்று நைட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்து 2 பேர் வந்து எனக்கு அவசரமாக ப்ளவுஸ் வேணும். ஒருத்தங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி மதியானம் 1 மணிக்கு கொடுக்கணும், இன்னொருத்தங்களுக்கு வந்து நான் 3 மணிக்கு கொடுக்கணும். இந்த 2 ப்ளவுஸுமே அவசரமாக வந்திருக்கு. அந்த ப்ளவுஸையுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஏற்கனவே 6 ப்ளவுஸ் இருக்குது. இது போக நான் அந்த 2 ப்ளவுஸுமே தைக்கணும். திடீர்னு ஆர்டர் வருதே ஏன்க்கா எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நமக்கு வந்து திடீர்னு கிடைக்கிற ஆர்டர் மூலியமாக தான் நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவசரமாக இருக்கும்போது நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வேறு ஏதாவது ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஞாபகம் வந்து அவங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம அவசர விஷயத்துக்காக நம்ம தைச்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நான் இப்போ வந்து 4 ப்ளவுஸ் தான் வந்து தைச்சி கொடுக்க வேண்டியது இருக்குது. மீதி 2 ப்ளவுஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் தைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் அந்த 4 ப்ளவுஸ் தைக்கணும், இது போக இந்த 2 ப்ளவுஸ் தைக்கணும். இது வந்து தைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னாலே நமக்கு வந்து வேலை முடிஞ்சது. நம்ம கணக்குப்படி 6 ப்ளவுஸ் வந்து நான் இன்றைக்கி தைச்சிடலாம். நான் இப்படி தான் வந்து எப்போவுமே பிளான் பண்ணுவேன். நான் வந்து டெய்லி எந்திக்கும் போது என்ன நினைப்பேன் அப்படின்னா டெய்லி வந்து எனக்கு ஒரு 2 ப்ளவுஸாவது தைக்கிறதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா டெய்லி வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்கக்கா, உங்கள் வீட்டிலலாம் ப்ராப்ளமே வராதா, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா ப்ராப்ளமே வராத வீடு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே எல்லா வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும். உங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம டைமை வந்து பிஸியாக வச்சுட்டோம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வந்து சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நமக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டுக்கவே மாட்டோம். அதாவது சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து அந்த பிரச்சனையும் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியாது, நம்ம வேலையும் நடந்துகிட்ருக்கும். நான் அதனால தான் எப்போவுமே என்னை வந்து கொஞ்சம் பிஸியாகவே அதாவது டைம் வந்து இல்லாத மாதிரியே பார்த்துக்குவேன். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை மற்றவங்க இது சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து டைமே இருக்காது. நம்ம வந்து இன்னொருத்தங்க வந்து என்னை நல்லவங்கன்னு சொல்கிறதுனாலையோ இல்லை இன்னொருத்தங்க வந்து என்னை கெட்டவன்னு சொல்கிறதுனாலையோ நான் கெட்டவளும் ஆக போகிறதில்ல, நல்லவளும் ஆக போகிறதில்ல. என் மனசாட்சிக்கு என்ன உண்டோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஒரு சிலருக்கு வந்து மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க யார் நம்மளை சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஏன்னா நம்மளை பற்றி நமக்கே தெரியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும். அதனால் நீங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு தக்கன அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். நான் வந்து அப்படி தான் நானுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் பற்றி யோசித்து ஃபீல் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தைக்காமல் இருந்து என்னோடய தொழில் தான் போச்சே தவிர அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எதுவுமே இல்லை. மறுநாள் பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நான் யோசிக்கிறதுனால தான் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா நம்ம ப்ராப்ளத்தை யோசிச்சுட்டே இருந்தால் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஒவ்வொருத்தருக்காக போய் நம்ம நிரூபிச்சுட்டே இருக்கோம், நான் இப்படி பண்ணல, நான் இதை பண்ணலை, நான் இப்படி கிடையாது அப்படின்னு நிரூபிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது, பிடிக்காமல் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து நம்ம ஒருத்தங்க வந்து ஒன்று என்கிட்ட கேட்குறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் நல்லவா, நான் கொடுக்கல அப்படின்னா நான் கெட்டவ தான். இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இல்லை நான் இதனால தான் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான். நான் வந்து இப்படி தான் வந்து பழகியிருக்கேன். கொஞ்ச நாளில் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சுது. நான் ஒவ்வொருத்தங்கிட்டையாக போய் நான் நிரூபிச்சுக்கிட்டே இருந்தேன். என் டைம் வேஸ்ட் பண்ணி என்னோடய வேலையை கெடுத்து எனக்கு அன்றைக்கி ஒரு 500 ரூபா சம்பாத்தியம் கிடைக்கும், அதையும் நான் விட்டுட்டு நான் உட்காந்து அதை யோசிக்கிறனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் இன்னும் அடுத்து வந்து காசு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம். நம்ம பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னோட தாட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி யோசிப்பீங்க? ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது தொழிலில் பிஸியானதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்து வெளியில் இருக்க எந்த விஷயமுமே தெரியாமல் இருக்கேன். நான் என் காதுக்கு வரவே வராது. ஏன்னா எனக்கு ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. சில டைம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்னு. அதனால் பேச மாட்டாங்க. இன்னொன்று நான் எங்கேயாவது போகும்போது வரும்போது பார்த்தேன்னா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், இப்படி இதை தான் நான் யோசிப்பேனே தவிர ஃபோன் பேசுகிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. அது போக நான் வந்து வீடியோக்கு எடிட் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் நான் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விடுவேன். எல்லாருக்கும் தெரியும். என்னையே வந்து நான் வந்து கொஞ்சம் பிஸியாக்குனதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம் எதுவுமே வந்து நம்ம காதுக்கு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து திருப்தியாக இருக்கலாம். நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்மளால் யாரும் கஷ்டப்படல, நம்மளும் யாரையும் கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு போயிடுவேன். நமக்கு வந்து வீட்டிலையே 100 பிரச்சனை இருக்கும். நம்ம வீட்டில் ஃபேமிலியிலே வந்து நம்ம ஹஸ்பண்டு, நம்ம குழந்தைங்க, அவள் படிக்கணும், நான் வந்து ஃபீஸ் கட்டணும், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு வேலையாக இருக்கும்போது இன்னொருத்தங்க பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்ல போகிறதும் கிடையாது. நம்ம
சொன்னால் அதை கேட்க போகிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு அவங்க அதுக்கு பதில் ஏதாவது சொல்லிவிட்டு அதை அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க நம்ம சொன்னால். அப்படிங்கும்போது அது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். உங்களுக்குமே இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம்லாம் வந்து யாரும் நமக்கு கற்றுக் கொடுத்து வர்றது கிடையாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் சரி, இல்லை அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே ஆல்ரெடி நம்மளால் வந்து இது வந்து நமக்கு புரிஞ்சிடும். எப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு விஷயம் வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கவங்க பிரச்சனையும் உங்களுக்கு தேவையில்லை. அது நமக்கு தெரிஞ்சு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்ம ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க பிரச்சனை வந்து மாற போகிறதும் கிடையாது. அதனால் எதுவுமே நம்ம மைண்ட் தாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்டு வந்து அதே தான் யோசிக்க தொடங்கும். யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதனால் வெளியில் இருக்க பிரச்சனையை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டுறதோ, இல்லை வீட்டில் இருக்க பிரச்சனையை வெளியே கொண்டு போகிறதோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் வேலையை கரெக்டாக பண்ண முடியும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தையல் தொழிலையே நமக்கு 1000 பிரச்சனை வரும். கஸ்டமர் வருவாங்க, ஒருத்தங்க வந்து ஹார்ஸாக பேசுவாங்க, ஒருத்தங்க வந்து நம்மளை சாஃப்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதையுமே நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதையுமே வந்து சரி அவங்க அப்படி பேசிட்டாங்களா, சரி ஏதோ ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பாங்க, நம்ம மேலே காமிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிடணும். இல்லை தப்பு இல்லை அவங்க வேணுன்னே சொன்னாங்க அப்படின்னாலும் நம்ம விட்டுறணும். இன்னொரு தடவை அவங்க ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டாம் ஏக்கா நீங்கள் வேறு யார்ட்டையா தைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதுக்காக வந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே உட்காந்து நம்ம வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க நான் 2 கஸ்டமர்கிட்ட சொல்லி அது வேறு மாதிரி பிரச்சனையாக மாறும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களை பிஸியாகவே வச்சுக்கோங்க. வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. நான் வந்து எப்போவுமே வந்து என்னோடய வேலை வந்து இதுதான். எனக்கும் வீட்டுக்குள்ளே 1000 பிரச்சனை வரும். நானே சரி பண்ணிக்கிடுவேன். ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். சரி இப்படியா இதை வந்து மாற்றிக்கணும், நான் தப்பாக இருந்தால் நான் மாற்றிக்கிடுவேன், இல்லையா அவங்க தான் தப்புனா அதை அவங்களே புரிஞ்சு மாற்றிக்கிடுவாங்க, நம்ம ஏன் தப்புன்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா இந்த அக்கா வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய விஷயங்களை வந்து நானே வந்து சில பேர்ட்டெல்லாம் ஆர்கியூ பண்ணி அது வந்து பெரிய பிரச்சனையாகி அப்படிலாம் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்க தோணுச்சு, இவங்ககிட்ட போய் நான் எதுக்கு இது தப்புன்னு சொல்லிக்கிட்டு அதை ஆர்கியூ பண்ணிக்கிட்டு அது வேஸ்ட். எனக்கு அந்த டைமுக்கு வந்து நான் என் வேலையை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வருமானம், என் வீட்டுக்கு வந்து எனக்கு தேவையான பொருளோ இல்லை என் வீட்டுக்கு தேவையான பொருளோ நான் வாங்க முடியும். எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு செலவுக்கு பார்க்கணும், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னொருத்தங்களோட பிரச்சனைக்கு வந்து தலையை உள்ளே விட்டுக்கிட்டு இல்லை இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால் வீட்டிலேருந்து தைக்கிறவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் வந்து எந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக உழைச்சிட்ருக்கீங்களோ அதை ரீச் பண்ணதுக்கு என்ன வழி உண்டு அதை பார்த்துட்ருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை வந்து காதில் வாங்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.